إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. ஒரு மனிதர் தனது சகோதரருடைய அனுமதி இருந்தாலே அன்றி ஈத்தம் பழங்களை இரண்டாக ஒன்று சேர்த்து சாப்பிடக்கூடாது என நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே 2455வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸின் விளக்கம் என்ன என்று இந்த ஹதீஸை முன்வைத்து கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. ஆம், பிற மனிதருடைய உரிமையை பறிக்கின்ற விதத்தில் சாதாரண உணவுப் பொருட்களில் கூட நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்பதே இந்த ஹதீஸ் கூறுகின்ற அடிப்படை வழிகாட்டல் ஆகும். இஸ்லாம் நீதியின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது. உண்மை முஸ்லிமின் அடையாளங்களில் ஒன்று எப்போதுமே அவர் நீதத்தை பேண வேண்டும். குறிப்பாக உணவுப் பொருள் உட்பட இந்த சொத்துக்கள் விடயம் பிறருடைய மிகச்சிறிய உரிமையை கூட தவறான முறையில் நாம் அடைந்துவிடக்கூடாது. அது பற்றியே இந்த ஹதீஸ் வழிகாட்டுகின்றது. அதற்கு முதலில் ஒரு அடிப்படை விடயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுவனம் செல்லுவதற்கு வாழ்க்கை வழிகாட்டலாக தரப்பட்ட இஸ்லாம் என்பது அதன் மூல வழிகாட்டல் அல் குர்ஆன் ஆகும். அல் குர்ஆனின் அடிப்படை வழிகாட்டலிலிருந்து தான் அதன் விளக்க உரையான சுன்னாவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த சொத்துக்கள் விடயத்தில் உணவுப் பொருட்கள் உட்பட சொத்துக்கள் விடயத்திலே அல் குர்ஆனின் அடிப்படை வழிகாட்டல் என்ன? 2வது அத்தியாயத்தின் 188வது வசனத்திலும் இது காணப்படுகின்றது. வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். உங்களுடைய சொத்துக்களில் உங்களுக்கு மத்தியில் தவறான முறையில் அதனை சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹ் தடை செய்கின்றான். எங்களுடைய ஒரு சகோதரர், பிற மனிதர், அவருக்கு உரிமையானவற்றில் தவறான விதத்தில் நாம் எதனையும் எடுத்துவிடக்கூடாது. பலரும் இருக்கின்ற ஒரு சபையிலே ஈத்தம்பழம் போன்ற ஒவ்வொன்றாக எடுத்து சாப்பிடுகின்ற உணவு அது எதுவாகவும் இருக்கலாம். பிறரை முந்திக்கொண்டு பிறரை விட அதிகமாக எடுக்கும் விதத்திலே ஒவ்வொன்றாக எடுக்கப்படுகின்ற அந்த பொருளிலிருந்து இரண்டாக எடுப்பது இது பிறருடைய உரிமையை பாதித்துவிடும். எல்லோரும் வளமையாக சாப்பிடுவது போல் அன்றி ஒன்றுக்கு பதிலாக 2 எடுத்து வேகமாக நாம் சாப்பிட்டு பிறருடைய உரிமைகள் அவருக்கு உரித்தானவற்றை நாம் தனியாக அதிகமாக எடுத்து விடுவோம் என்றால் இது கூட தவறான முறையில் சாப்பிடுவதாக ஆகிவிடும். இதனைத்தான் நபி அவர்கள் இங்கு தடை செய்கின்றார்கள். தாராளமாக எல்லோருக்கும் தேவையான அளவு இருக்கின்ற இடத்திலே அதே நேரத்தில் ஒவ்வொன்றாக எடுக்கின்ற ஒரு சாப்பாட்டு பொருளை ஒரு சற்று தூரத்திலே இருக்கின்றது அல்லது சில வசதிகள் 2 எடுத்து நாம் அல்லது 3 எடுத்து வைத்துக் கொண்டு ஒவ்வொன்றாக சாப்பிடுவதென்றால் பிறருடைய உரிமையை பாதிக்காத விதத்தில் அல்லது அதனை அவர்கள் மறுக்க மாட்டார்கள் என்ற நிலையிலே தாராளமாக நாம் உண்ணலாம். ஆகவே சுருக்கமானது, நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஹதீஸின் மூலம் சாதாரண உணவுப் பொருட்களில் கூட பிறருடைய உரிமையை பறித்து விடாதீர்கள். குர்ஆன் கூறியது போன்று தவறான முறையில் நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் விளக்கப்படுத்துகின்றது. எனவே பொதுவான பலரும் இருக்கின்ற ஒரு இடத்தில் உணவுப் பொருள் கொண்டு வரப்படுகின்ற போது வெறும் ஈத்தம்பழம் மட்டுமல்ல, எதுவாகவும் இருக்கலாம், எல்லோருக்கும் இருக்கின்ற அந்த உரிமையில் அவர்களுடைய உரிமை குறைபாடு அடையும் அளவிற்கு அதிலே பாதகம் ஏற்படும் அளவிற்கு நாம் அவசரப்பட்டு அதிகமாக அதிலிருந்து எடுத்துவிடக்கூடாது. இந்த பிறருடைய அவர்களுடைய உரிமையை பறிக்க கூடாது என்ற விடயத்தில்
எல்லா விடயங்களிலும் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அது மிக மோசமான ஒரு பண்பும் தீய விளைவை தரக்கூடிய ஒரு கெட்ட செயலும் ஆகும். எனவே ஒட்டுமொத்தத்தில் எல்லா விடயங்களிலும் பிறரது உரிமையிலே ஒரு சிறிய அளவு கூட அதனை நாம் அனுமதி இல்லாமல் அல்லது தவறான இஸ்லாம் தடுக்கின்ற விதத்திலே நாம் அதனை எடுத்துவிடக் கூடாது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் எமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இதனை சரியாக புரிந்து வாழ்நாளிலே நாம் கடைபிடிப்பதும் உண்மை முஸ்லிமுக்கு கட்டாயமான விடயங்களில் ஒன்றாகும்.